JTK TV's Doctor's Time. மனதில் எவ்வளவு நோய்கள், உடலில் தான் நோய்கள் என்று நினைக்க முடியாது. உடல் மாதிரியே நம்மளுடைய மனதில் கூட நோய்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். அதையும் நிச்சயமாகவே நம்ம அட்ரெஸ் பண்ணணும். நிச்சயமாகவே ஒரு டாக்டரை நம்ம சந்திக்கணும். இன்னைக்கு என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் Dhivya Karoline. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். வெல்கம் டு மை ப்ரோக்ராம் அகேன். தேங்க்யூ மேம். ஸோ இன்றைக்கு நம்ம முக்கியமாக இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசலாம்னு நம்ம நினச்சோம். எஸ்பெஷலி விமென்ஸ் மென்டல் ஹெல்த். ஏன்னா அதில் சிறிய மாறுபாடுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் மென்னுக்கும் விமெனுக்கும், அது மாதிரி சில்ட்ரனுக்கும் வயசானவங்களுக்கும் எப்படியும் அந்த மைண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நான் இன்றைக்கி பெண்களை குறித்து கேள்வி கேட்கலான்னு நான் நினச்சேன், எஸ்பெஷலி ஃபார் விமன். ஸோ விமனுக்குன்னு தனியாக அப்படி காமனாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இது மென்னுக்கு வராது, திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஸோ நம்ம மென் அண்ட் விமன் அப்படின்னு பார்க்கக்குள்ள மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட். ஸோ எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் விமென்ஸ் மென்டல் ஹெல்த் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள, லைக் இது மே மந்த் அண்ட் மே ஃபர்ஸ்ட் வீக் எவ்ரி இயர் இஸ் விமென்ஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ், அதாவது மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீக்காக இருக்கும். ஸோ வி ஆர் ஹியர் மெயின்லி ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் மென் அண்ட் விமென் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஃபிசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் விமென். அதர்வைஸ் பார்க்கக்குள்ளேயும் லைக் அடலசன் ஏஜ் வரையிலும் ஒரு கேர்ளுக்கும் பாய்க்கும் அதாவது ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரிஸ்க் தான். ஆஃப்டர் அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கல உடம்புல இருக்க ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்டோஸ்டெரான் அதாவது மேல் ஹார்மோன் இட் ஹேஸ் போத் ஆன்டி ஆங்ஸைட்டி அண்ட் ஆன்டி டிப்ரெசிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஈஸ்ட்ரஜனுக்கும் அதே போல் மூட் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் நம்ம அடலசன் பியூபர்ட்டிக்கு அப்புறமா என்ன ஆயிடுதுன்னா, ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் எவ்ரி மந்த் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்பமும் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ப்ரெக்னென்சி, போஸ்ட் டெலிவரி, அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைம், இந்த டைம்லலாம் இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் இட் மேக்ஸ் விமென் மோர் ப்ரிடிஸ்போஸ்ட் ஃபார் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். தவிர்த்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட பிரெயினுடைய அமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எமோஷனல் ரெகுலேஷனுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இந்த அமிக்டலா, ஹிப்போகேம்பஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் மென்னுக்கும் விமெனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த டெஸ்டோஸ்டிரான் சென்சிட்டிவ் பிரெயினுக்கும் ஈஸ்ட்ரஜன் சென்சிட்டிவ் பிரெயினுக்குமே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் விமென் என்ன ஒரு எமோஷன்னாலும் தே டென் டு ஃபீல் இட் இன்டென்ஸ்லி, ரொம்ப ஆழமாக அந்த எமோஷன்ஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். while men cognitive control, அதாவது கொஞ்சம் அந்த லாஜிக்கல் ஓவர்லேப் நம்ம சொல்லுவோம்ல, women think with their heart, men think with their brains. ஆமாம். ஸோ அதனால தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ மெயினாக அதை தவிர்த்து நம்மளோட சொசைட்டல் டிஃப்ரென்சஸுமே இருக்குது. சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் விமென் அண்ட் மென் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் மேக்ஸ் விமென் மோர் ப்ரிடிஸ்போஸ்ட் அண்ட் வல்னரபிள் டு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஆஸ் அ டாக்டர் இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதிலலாம் மென் பேஷண்ட்ஸ் அதிகம் பார்த்துருக்கீங்களா, விமென் பேஷண்ட்ஸ் அதிகம் பார்க்குறீங்களா? ஸோ இதுக்குமே வித்தியாசம் இருக்குது மேடம். ஸோ எப்படின்னா, விமென் கொஞ்சம் உள்வாங்கிற தன்மை கொஞ்சம் நிறைய உண்டு. நார்மலாகவே நம்ம பாரம்பரியமாகவே உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு, ஸோ அந்த செல்ஃப் பிளேமிங் டெண்டன்சி விமென் கிட்ட கொஞ்சம் அதிகம். அப்படி இருக்கக்குள்ள ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விமெனுக்கு ரொம்ப காமன். ஆனால் மென்னுக்கு எக்ஸ்டர்னலைசிங் பிஹேவியர் ரொம்ப அதிகம். இப்போ ஒரு எமோஷன், அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் இருக்குன்னா தே வில் எக்ஸ்பிரஸ் இட். கோபம் மூலியமாகவோ இல்லை ஏதாவது பொருளை உடைக்கிறது மூலியமாகவோ வெளிப்படுத்துகிற தன்மை மென்னுக்கு அதிகம். அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டல் இல்னஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் மென்னுக்கு அதிகம். ஆனால் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மோர் காமன் இன் விமென். நான் சில விமெனை பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அழுதுகிட்டே இருப்பாங்க, கான்ஸ்டன்ட்லி க்ரைங். அவங்க எப்போவுமே வெளியே இவ்வளோ அழுகுறாங்கன்னா அவங்க தனியாக இருக்கும்போது எவ்வளோ அழுதுருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். டியூ டு வேரியஸ் திங்ஸ் லைக் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியில் ஆப்ரேஷன் இருக்கலாம், இன்லாஸுடைய பிரச்சனைகள் இருக்கலாம்.
ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஹஸ்பண்டுடைய சில வாழ்க்கையில் ஹஸ்பண்டுடைய டார்ச்சர்ஸ் இருக்கலாம், ஆர் பிளெயின் டிப்ரெஷன் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்கும்போது அந்த லேடிஸை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமாவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், ஓல்ட் லேடிஸ் லைக் 70s அவங்க 20s நடந்ததை சொல்லி என்கிட்ட அழுதுருக்காங்க. ஸோ தே ஆர் ஜஸ்ட் நாட் ஏபிள் டு ஓவர் கம் தட். இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடிய பெண்கள் அழக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த மந்தே அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வாட் வுட் யூ லைக் டு சே டு தோஸ் விமென் who are crying all the time? அவங்களுக்கு ஒரு they should come out of it. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த கண்டிஷனை நாங்கள் யூஸ்வலாக டிஸ்தைமியா அப்படின்னு சொல்லுவோம் மேம். இது வந்து ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோடைய டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோட ஆல்கஹால் யூஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் உள்ள இன்லாஸ், இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் க்ரானிக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ தே டென் டு வரி அபவுட் இட் எவ்ரி டே அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னுக்குள்ளே டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். ஸோ ஒரு விமனோட மென்டல் ஹெல்த்தை பொறுத்து தான் அந்த என்டையர் ஃபேமிலியே இருக்குது. ஸோ லைக் இப்போ அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்யூச்சர் மென்டல் ஹெல்த் எல்லாமே விமனை பொறுத்து தான். ஸோ விமன் வந்து ஒரு க்ரானிக் வரி அப்படி இருக்கக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து நெக்லெக்ட் ஆகிடுது. ஸோ குழந்தைங்களோட எமோஷ்னல் நீட்ஸ் வந்து மீட் ஆகாமல் ஆகிடுது. ஸோ விமன் ஹாவ் டு பி மோர் மைண்ட்ஃபுல். ஸோ எது வரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடாதுன்றது இட்ஸ் தேர் சாய்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் சேம் திங் over and over அப்படின்னக்குள்ள it will keep bringing all those என்ன சொல்கிறது negative distress to the body. So all they can do is being little bit mindful about their current scenario, like looking at the positives. வெறும் நெகட்டிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு என்னென்ன லைஃப்பில் பாசிட்டிவ் இருக்குது. இட் குட் பி லைக் தேர் சில்ட்ரன் ஆர் மோர் அட்டாச் டு ஹர். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கலாம். ஸோ நெகட்டிவை மட்டும் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்காம பாசிட்டிவ்ஸையும் நம்ம லைஃப்பில் வந்து ஈக்குவலாக அதை வேல்யூ பண்ணோம் அப்படின்னா, ஸோ பி கிரேட்ஃபுல், அந்த கிரேட்ஃபுல்னஸ் இதெல்லாமே வந்து இட் வில் ஹெல்ப் தெம் ஓவர் கம். இந்த மாதிரியான டிப்ரெசிவ் ஃபேஸை அவங்க ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இப்போ பெண்கள் அழக்கூடாது, பெண்கள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த மந்த்துடைய நோக்கமே. நீங்கள் இப்படி காரணங்கள் சொன்னீங்க. நான் சில பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், வெரி யங் கேர்ள்ஸ் லைக் 16 years 17 years, ஃபேமிலியில் பிரச்சனையே இருக்காது, பேம்பர்டு கிட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும், லவ்விங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நெகட்டிவ் எதுவுமே அவங்க லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. தே வுட் பி ஹேவிங் ஆல் த லக்ஸுரிஸ் ஆஃப் லைஃப், தேல் ஹாவ் லவ், தேல் ஹாவ் வாட் எவர் தே வாண்ட், த ஃபேவரட் ஃபுட் எல்லாமே இருக்கும். ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி பேம்பர்டாகவே வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்களும் அழுவாங்க, தெரியலைன்னு சொல்லுவாங்க. I've literally seen, and you would have seen a lot of cases like this. ஸோ இது நம்ம பேம்பர்ட் கிட் அப்படின்னு சொல்லக்குள்ளேயும் தேர் வில் பி சம் என்ன சொல்கிறது விஷயம், தே மைட் நாட் ஹவ் பீன் இன்க்ளூடட் இன் த சொசைட்டி. ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு, பட் ஏன் அவங்க ஸோ ஆனால் அது ஏன் வரி பண்ணுறாங்க அப்படின்னக்குள்ள வி வில் நாட் நோ. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, இப்படி பேம்பர்ட் கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புல்லிங் இந்த மாதிரியான விஷயம் வந்து சொசைட்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அண்ட் சொல்லப்போனால் இன்டர்னலாக அவங்க என்ன, அவங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதுன்றது நமக்கு வெளியில் இருக்கக்குள்ளே தெரியாது. எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் அவங்க வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது குட் பி எனிதிங், ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இன் ஸ்டடீஸ், எனிதிங். பட் நான் தான் இன்சென்சிட்டிவாக காரணம் இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ காரணம் கண்டிப்பாக ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம், மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, ஸோ எப்போ நாங்கள் டாக்டரை பார்க்கணும்? ஸோ விமன் மென்டல் ஹெல்த் அப்படின்னக்குள்ள டாக்டர்ஸ் பார்க்க வரதே ரொம்ப ரேர். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் விமன் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸோடு தான் வருவாங்க. எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ஏதாவது டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நினைப்போம். இட் குட் பி தேர், ஏதாவது ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் மல்டிபிள் அன்ரிலேட்டட் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், அங்கங்கே எதுவுமே சம்மந்தமே இல்லாத ஃபிசிக்கல் சிம்டம்ஸோட வரக்குள்ள ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு கெட் ஒன் சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன், பிகாஸ் இட் குட் மீன் அவங்களுக்கு மேபி
ஒரு அன்அட்ரெஸ்டு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் விமனுக்கு வந்து அந்த சூசைடல் டெண்டன்சிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. தே திங்க் தி அட்டெம்ப்டட் சூசைட் வந்து விமனுக்கு ரொம்ப காமன் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ வென்எவர் விமன் லைக் இந்த மாதிரி செல்ஃப் ஹார்ம் பிஹேவியரோ செல்ஃப் ஹார்ம் தாட்ஸ் வோக்கலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே இறந்துடலாம் போல இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல. ஸோ ஈவன் தட் வி மே ஹாவ் டு டேக் இட் லிட்டில் சீரியஸ்லி. அதை சரி எப்போவும் சொல்வா அப்படின்னு இல்லாமல் வி மே ஹாவ் டு கெட் ரெகுலர் லைக் ப்ராப்பர் ஹெல்ப், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இருந்தால் நல்லது. ஓகே, நீங்கள் இந்த விமென்ஸ் மென்டல் ஹெல்த்தில் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ், யூ ஹாவ் டு லுக் இன் டு இட் இம்மீடியட்லி அப்படின்னு எந்த பிரச்சனையை சொல்வீங்க? ஸோ மேம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அடலசென்ட், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட், அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாசல் எல்லா பீரியட்லேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். ஸோ ஈவன் டிப்ரெஷன் வந்து ரொம்ப ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம்தான். பிகாஸ் அதுவே வந்து குழந்தைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனும் வந்து குழந்தையோடைய கேர் இல்லாமல் நெக்லெக்ட் இதெல்லாமே காஸ் பண்ணலாம். ஆனால் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு ரியாலிட்டியும் என்ன சொல்கிறது, அந்த ஒரு பிரேக், உண்மை எது பொய் எதுன்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ எது மேலேனாலும் ஒரு சந்தேகத்தோட ஒரு பதட்டத்தோட இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும்னு ஏதாவது ஒரு குழப்பமான யோசனையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் இது வந்து 100ல் 1க்கும் கம்மியான விமனுக்கு தான் வருது. ஆனால் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா இட் கேன் ரிசல்ட் இன் சூசைட், இல்லைன்னா குழந்தைய கூட அவங்க கில் பண்ணுற அளவுக்கு ஹோமிசைட் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன். அதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் அதை நார்மலைஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் லைக் அதை லைக் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் இஸ் மஸ்ட். நான் நிறைய பேர் பார்த்த வரையிலும் ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே டேக் தெம் டு டெம்பிள்ஸ் ஒரு 3 months 4 months அங்கே they'll keep. அந்த நேரத்தில் பேபி கிட்ட இருக்க அவங்க பாண்டும் போயிடுது, அவங்களுக்கான பிரச்சனையும் செட்டில் ஆகாது. ஸோ இட் கேன் ஈவன் வேர்சன். ஸோ மணியும் ஃபினான்ஷியலாக நிறையா வேஸ்ட் ஆகிடும். ஸோ சிம்பிள் மெடிசன்ஸ் மூலயமா வி கேன் கரெக்ட் திஸ் கண்டிஷன்ஸ். ஆனாலும் பீப்புளோடைய அவேர்னஸ் இல்லாததுனால தே கோ ஃபார் இந்த மாதிரியான நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்குள்ள இட் கேன் ஈவன் வேர்சன். ஸோ அது வந்து இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன் விச் ஹேஸ் டு பி கரெக்டட் மேம். ஓகே, எல்லா நோய்களுக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு பிரச்சனைனா வலி ஒரு கொடை அப்படின்னு ஒரு டாக்டர்ஸ் டிஸ்கஷனில் ஒரு டாக்டர் சொன்னாங்க. வலிச்சிருச்சுன்னா இட் இஸ் அ பிளெஸ்ஸிங், ஏன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிடுவோம். பட் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸில் நமக்கு ஃபிசிக்கல் வலி இருக்கிறதே இல்லை. நம்ம ஏன் நீங்கள் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்லேயே வலி வந்து எக்ஸ்ட்ரீம் வலி வந்த பிறகு தான் டாக்டர்கிட்ட போவோம். ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸில் லைட்டாக இருக்க வலியெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்குவோம், எக்ஸ்ட்ரீம் பெயின் அப்படின்னா தான் டாக்டர்கிட்ட போவோம். அப்போ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம். பட் ஐ வுட் லைக் டு நோ த ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். ஏன்னா ட்ரீட்மெண்ட்னா என்னன்னே தெரியாதனால தான் எல்லாரும் நாங்கள் பயப்படுறோம். ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டவுட் இருக்கும். டிப்ரெஷன்னு நான் ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்தால் கவுன்சிலிங்லேயே நீங்கள் சரி பண்ணுவீங்களா, இல்லைனா மாத்திரை கொடுப்பீங்களா, அந்த டேப்லெட்ஸ் எப்படி இருக்கும், அது என்னை வீக்கன் பண்ணுமா, எனக்கு தூக்கம் வர வைக்குமா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, மாத்திரை அதிகமாக போடாதீங்க கிட்னி எஃபெக்ட் ஆகும்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது என்னை எப்படி பாதிக்கும், இதெல்லாம் வந்துட்டு இன்னசென்ட் ஹார்ட்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ சைக்காலஜிக்கலாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கும் அதிகமாக தெரியாது. ஸோ ஐ வுட் லைக் டு நோ வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே முதல்ல எவ்வளோ சிவியராக இருக்குது அவங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஒரு சிவியாரிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அது மைல்டு, மாட்ரேட், சிவியர் அப்படின்னு டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா, ஸோ மைல்டு டிப்ரெஷன் அப்படின்னக்குள்ளே நம்ம அதை வந்து தெரப்பி மூலயமா, ஸோ தெரப்பின்னு சொல்லக்குள்ளே என்னென்ன அவைலபிள் அப்படின்னா நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. சிலது வந்து பிஹேவியர் மாடிஃபை பண்ணி அது மூலயமா அவங்களுடைய விஷயங்களை சரி பண்ணுறது, சிலது அவங்களோட திங்கிங் ப்ராசஸை வந்து மாடிஃபை பண்ணி அது மூலயமா அவங்களுடைய பிரச்சனைகளை கரெக்ட் பண்ணுறது. பிகாஸ் டிப்ரெஷன் அப்படின்னக்குள்ளே நிறைய நெகட்டிவ் திங்கிங்ஸ் இருக்கும். ஸோ இது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய மூளையில் இருக்க யோசனைகளை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும். ஆமாம், நான் இது யோசிக்கிறேன், இட்ஸ் அ நெகட்டிவ் தாட், இட் இஸ் அ ஃபேக்ட் அண்ட் இட் இஸ் நாட் த ட்ரூத் அப்படின்ற அந்த மீனிங். இட்ஸ் ஜஸ்ட் அ தாட், இட்ஸ் நாட் த ஃபேக்ட். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் எவிடன்ஸ் இல்லாத ஒரு தாட் ப்ராசஸ். இது என்னுடைய தாட்,
இட் டசன்ட் மீன் இட்ஸ் ட்ரூ. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும், அவங்களுடைய தாட் ப்ராசஸோடைய என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியணும். இஸ் இட் ரியலி ட்ரூ வாட் ஐ எம் திங்கிங் அப்படின்னு. நிறைய பேர் நெகட்டிவ் தாட்ஸ் மேலே எக்ஸ்ட்ரீம் பிலீஃப் இருக்கும். ஆமாம் இதுதான் உண்மை, என் லைஃபே இப்படி தான், நான் வந்து ஒன்றுமே தேர மாட்டேன், அந்த புவர் செல்ஃப் எஸ்டீம் அது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பண்ணுவாங்க. மீனிங் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட். ஸோ மைல்டாக இருக்கக்குள்ள அவங்களால இதெல்லாம் செய்ய முடியும். மீனிங் அவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண முடியும். தெரப்பிக்கு கொஞ்சம் அவங்க லைக் அவங்களுடைய எஃபர்ட்ஸும் வேணும். ஆனால் மாடரேட் சிவியர் அப்படின்னக்குள்ள தெரப்பி பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் சைட் பை சைட் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய பிரெயினில் இருக்கிற அந்த கெமிக்கல் டெஃபிஷியன்சி, அந்த செரட்டோனின் டெஃபிஷியன்சி, அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் மாத்திரைகள் கொடுக்குறோம். மாத்திரைன்னு சொல்லக்குள்ள அது வந்து எல்லாருடைய மைண்ட்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்னி போயிடும், லிவர் போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. ஸோ கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ப்ரொவைடட் அவங்களோட என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது. சில பேருக்கு நைட்டு தூக்கமே இல்லைன்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். சில பேருக்கு ரொம்ப தூங்குறாங்கன்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் லைக் யூனிவர்சலி எல்லா மெடிசனும் அவங்கள தூங்க வைக்கும்னு கிடையாது. யூனிவர்சலாக எல்லா மெடிசனும் அவங்களோட கிட்னி, லிவர் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேஷண்ட் பேஸ்டாக தான் வந்து மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இட் வில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. மோஸ்ட்லி இது வந்து நாங்கள் இதை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ உள்ள லைக் ஒரு சிங்கிள் டிப்ரெசிவ் எபிசோட் அப்படின்னா அதுக்கு ப்ரோட்டோகால் ஓகே 2 years 5 years அவங்க மேபி ப்ரொஃபைலாக்டிக்காக ஒரு 2 years எடுக்கலாம், 3 years எடுக்கலாம். அதுக்கப்புறமா we can கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி we can try to stop. திரும்பவும் அவங்களுக்கு ஒரு எபிசோட் வருது அப்படின்னா மேபி we have to restart. அந்த டைமில் அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்ச நாள் தேவைப்படலாம். ரொம்ப ஸ்லோவாக மெடிசனை குறைக்கணும், ஃபாஸ்ட்டாக குறைச்சா திரும்பவும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது மேடம். ஸோ இட் டசன்ட் மீன் அவங்க லைஃப் டைம் மெடிசன்ஸ் எடுக்கணும்னு இல்லை. ப்ரொவைடட் அந்த எவ்வளோ தடவை அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது, ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னக்குள்ளே தான் லைஃப் டைம் மெடிசன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் லைக் அவங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு ஆன் அண்ட் ஆஃப் நம்ம செக் பண்ணிகிட்டே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட்லி எப்போவுமே வந்து லைக் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அப்படின்னு கிடையாது. ஓகே, இப்போ விமென்ஸ் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறப்போ நம்ம அழுகிறத பற்றி பேசுகிறோம், டிப்ரெஷன் பற்றி பேசுகிறோம். அதாவது வந்து சேட் உமன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆங்க்ரி உமனும் இருக்காங்க, அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வேணும். அதாவது மற்றவங்களை அழ வைக்கிற விமன். ஏன்னா ஒரு சைடில் வந்துட்டு புவர் உமன் அப்படின்னு மட்டும் பேசாமல் ஆங்க்ரி விமன் who are making men poor, children poor, அவங்கள அழ வைக்கிற விமனும் இருக்காங்க. அதுவும் ப்ராப்ளம் தானே? இஸ் இட் அ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்? எஸ் மேம், இட்ஸ் லைக் ஐ ஹவ் சீன் மெனி கப்புள்ஸ் கம்மிங் டு மீ. மெயினாக அது ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, அரவுண்ட் த சைக்கிள், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைமில் ஷீ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிஸ்பாரிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதாவது மென்ஸ்ட்ரல் டைமுக்கு ஒரு 7 to 9 days பிஃபோர் அண்ட் டியூரிங் த மென்ஸ்ட்ரேஷன் அந்த ஒரு 3 daysக்கு விமன், சர்டன் விமன், எல்லா விமனும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு. ஆனால் சர்டன் விமனுக்கு வந்து இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம், இல்லை ரொம்ப கோபப்படலாம், அவங்களையே மீறி சில விஷயங்கள் நடந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு சைக்காட்டிக் பர்சன் இருக்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்ன ஒரு லிங்க்கும் இருக்காது. ஆனால் தே வில் மேக் கனெக்ஷன்ஸ் அண்ட் தே வில் மேக் என்ன சொல்கிறது, தே வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தே ஹவ் கம். ஸோ ஆனால் ஆஃப்டர் தட் அந்த ஒரு 10 daysக்கு அப்புறம் தே வில் பி அ வெரி நார்மல் பர்சன். பட் எவ்ரி மந்த் 10 days அப்படின்னக்குள்ள ஒரு 30 daysல ஆல்மோஸ்ட் 20 days தான் அவங்களால நார்மலாக இருக்க முடியும். மீதி 10 days தேர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ மெஜாரிட்டி நிறையா ஹஸ்பண்ட்ஸ் வந்து who are educated, they brought their wife saying this is very troubling, என்ன செய்யலாம் அப்படின்னக்குள்ள எதர் நம்ம தெரப்பி மூலியமாகவோ இல்லை மெடிக்கேஷன் மூலியமாகவோ அந்த பீரியடில் அவங்களுக்கு நம்ம வந்து லைக் கரெக்டான கைடன்ஸ் பண்ணோன்னா தே கேன் ஆக்சுவலி ஹாவ் அ பெட்டர் லிவிங் குவாலிட்டி. இல்லாமல் நிறைய பேர் இதனால் அவங்களுடைய ஒர்க் லைஃப்பும் பாதிக்குது, பர்சனல் லைஃப்பும் பாதிக்குது, சோஷியலாகவும் நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிடுது. அண்ட் வென் தே பிகம் நார்மல், லைக் அந்த மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் தே ரிக்ரெட், ஐயோ நான் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தே பர்பஸ்லி டூ இட். ஸோ இட்ஸ் பிகாஸ் தே கேன் நாட் மேனேஜ் அந்த டைமில் அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷனை தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ். ஸோ வி ஹாவ் டு ட்ரெயின் தெம் ஹவு டு ஆக்சுவலி மேனேஜ் பெட்டர். ஏன்னா எஸ்பெஷலி
அந்த விமன் வந்து ஹெல்ப் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது அழுகிற விமன், டிப்ரெஷனாக இருக்கும், வேணா அதை தாங்க முடியாது. இந்த ஆங்க்ரி விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை விட்டு வெளியே வரணும்னு எல்லாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அது அவங்கள வந்து அதிகமாக காயப்படுத்தாது. அது மற்றவங்களை அதிகமாக காயப்படுத்துறதுனால, அவங்களுக்கு அது அதிகமாக காயப்படுத்தாதனால they don't care actually maybe. ஆனால் உங்ககிட்ட I'm getting very angry, நான் மற்றவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்களா? Or is it rare? So far, I think it's not more very rare, ma'am. Educated women, they do come. Educated women, they do come. நல்ல working women, educated women who are aware about all these conditions, they do come and ask, I want to change. அப்படின்னு சொல்கிறவங்க is more common. They understand, like it's not like அவங்களுக்கு சுத்தமாக புரியாதுன்னு இல்லை அந்த ஒரு particular time. பட் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, by tendency there are women who are very angry. So there are some narcissistic personality, கொஞ்சம் அந்த histrionic. ஸோ இந்த மாதிரி personality problem உள்ளவங்க யூஸ்வலாக they think only about themselves. அவங்களுடைய செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த person, they may not be wanting to change. நான் நல்லா தானே இருக்கேன், why do you want me to like அவங்களுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வர்றது இட்ஸ் வெரி ஹார்ட். பட் இப்படி ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபாரிக் டிஸார்டர்னால பிஹேவியரல் சேஞ்சஸ் எபிசாடிக்காக வருது அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ட்ரீட்டபிள், மோர் மேனேஜபிள் தேன் இந்த பர்சனாலிட்டி ரிலேட்டட்னால வர விஷயங்கள். ஓகே, ஆனால் நம்மளுடைய டிஸ்கஷன் மூலமாக ஆங்க்ரி விமன் வில் கம் ஃபார்வர்ட் to somehow solve their anger ன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த புவர் உமன்லாம் கொஞ்சம் தப்பிச்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய டிப்ரெஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா? அண்ட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் how to prevent. அதாவது நீங்கள் நம்ம க்யூருக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்படிலாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கே போக வேண்டாம். அதாவது அழுகிற பிரச்சனைக்கு போக வேண்டாம், டிப்ரெஷனுக்கு முன்னாடியே அதை தடுக்கலாம், ஆங்கருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கலாம், அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கலாம். அப்படிங்கிற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னெல்லாம்? ஸோ விமென்ஸ் மென்டல் ஹெல்த் பொறுத்தவரையிலும் நம்ம இதை இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம நல்லபடியாக லைக் வி ஹாவ் டு கீப் இட் குட் அப்படின்னாலே ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா லைக் மார்னிங் டைமில் இஃப் அ விமன் ஹாவ் டு கோ ஃபார் ஜாகிங், இல்லை இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ஈட் ஏதாவது நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுக்கணும், இல்லை டைமுக்கு தூங்கணும், இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் விமன் கையில் மட்டும் கிடையாது. ஸோ அந்த டைமில் சைல்டு ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப், somebody has to come and help. ஸோ இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸை விட ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் விமென்ஸ் மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரையிலும். ஸோ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த ஜெண்டர் ரோல்ஸ்ன்னு, நீ பாய் இதெல்லாம் செய்யக்கூடாது, கேர்ள் இதெல்லாம் செய்யக்கூடாது. முன்னே இருந்த ஹண்டர் டைம்ஸ்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, மேன் பீயிங் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கர் போய் ஹண்ட் பண்ணிவிட்டு மீட் கொண்டு வருவாங்க, விமென் பீயிங் வீக் நியர்பை கொஞ்சம் குக்கிங் அண்ட் பேபி ரேரிங் இது மட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஸோ எவ்ரிபடி ஆர் கோயிங் ஃபார் ஒர்க் பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் நீட்னால போத் மேன் அண்ட் விமென் ஆர் ஒர்க்கிங் அண்ட் ரெண்டு பேருமே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃபேமிலி. ஸோ அப்போது நம்ம வந்து யூ ஹாவ் டு குக், யூ ஹாவ் டு டூ த சைல்ட் ரேரிங் அப்படின்னு நம்ம வந்து ஜெண்டர் ரோல் வந்து டிஃபைன் பண்ணுறது இட்ஸ் வெரி ராங். இனி வர ஜென்ரேஷன்லேயும் இப்போது விமெனோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸ் டு பி ஷேர்ட் பை த என்டையர் ஃபேமிலி. அப்படின்னா தான் விமனோட மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், டெசிஷன் மேக்கிங்கில் விமனை வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய அந்த பேட்ரியார்கியல் கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, சரி அவட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு விட்டுடுறோம். ஸோ நிறைய நேரத்தில் விமன் டோன்ட் ஹாவ் அ சே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங் நடக்கிறதில்ல. தட் வில் ப்ரிவெண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், விமன் ஆர் எக்ஸ்பெக்டட் to be the caregiver. அது குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விமன் தான் கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இந்த கைண்ட் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இது எல்லாமே வந்து ஹாவ் டு பி மாடிஃபைட். ஸோ இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் தனி, ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் தனி, ஈவன் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ விமன், த வே தே ட்ரீட் விமன், ஈவன் தோ தே ஆர் எஜுகேட்டட், ஈவன் தோ தே ஆர் எம்ப்ளாய்ட், த வே தே ஆர் பீங் புஷ் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க் கம்பேர்ட் டு மேன். ஸோ ஆல் திஸ் ஹாவ் டு பி சேஞ்ச்ட். அப்போ தான் ஒரு ஹோலிஸ்டிக்காக விமனோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்க முடியும். ஸோ விமென்ஸ் மென்டல் ஹெல்த் இஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹேண்ட்ஸ். இட்ஸ் நாட் ஆன் தட் பர்டிகுலர் விமன் அலோன். ஓகே, ஆனால் இன்றைக்கி சொசைட்டியில் டீச்சிங்ஸ், அது ஸ்கூல் டீச்சிங்கே வந்து இட் இஸ் கம்ஃபர்டிங் விமன்
இட் இஸ் பிரிங்கிங் அபவுட் தட் ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ்லேயே. ப்ரெசன்ட் ஜெனரேஷன் ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் தெம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கேர்ள்ஸை வந்து அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க பாய்ஸ். பழைய ஜென்ரேஷனை விட இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் அவங்க வளரும் போதே அப்படி வளர்றாங்க. அண்ட் நம்மள மாதிரி பேரண்ட்ஸ் தான் இப்போ யூத்துடைய பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால நம்மளும் வந்து we are teaching them that this is right. அண்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து a girl child is equal to a boy child அப்படிங்கிற டெவலப்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கிறது. அண்ட் we should appreciate the societal changes and the present youth who are very understanding and இன்னும் முன்னேறுவோம்னு நான் நினைக்கிறேன். Definitely. So what is your final take home message in this wonderful month of women's mental health? So final take home messages, so to understand the pain of every woman, so every family have to understand, every individual, every child, every like husband, every in-laws, every mother and father, everybody have to understand. And சின்னதுல இருந்தே அந்த குழந்தைய, as you said, women girl தனி boy தனி அப்படின்னு இல்லாம bringing அந்த gender equality, boosting their confidence and self esteem. Like ஃபேமிலிலே அது இருந்துருச்சு அப்படின்னா வெளியில they won't get that அந்த ப்ரெஷர் இருக்காது. ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் பீயிங் அசர்ட்டிவ், எனக்கு என்னால் இவ்வளோ தான் முடியும், திஸ் இஸ் ஓவர்வெல்மிங் அப்படின்றது தே ஹாவ் டு வாய்ஸ் அவுட். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ கேன் டூ இட் ஆல் பை மை ஓன் அப்படின்றத தாண்டி இல்லை திஸ் இஸ் மை லெவல், இதுக்கு மேலே ஐ நோ ஐ எம் கோயிங் டு பிகம் வீக் அப்படின்றது இட்ஸ் ஓகே டு சே தட் ஐ நீட் ஹெல்ப். So it's very important for every woman to actually seek help if they are not well mentally and physically. Okay. நிச்சயமாக நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க விமனுடைய இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு. தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங். ஐ திங்க் ஆர் டிஸ்கஷன் வுட் ஹவ் ஆடட் டு இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே. நிறைய விமனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழாதீங்க, கோவப்படாதீங்க. Thank you, ma'am. Thank you.